ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரமணா, வெல்கம் பேக் ரமணா. ஆக்சுவலா வெல்கம். என்ன நடக்குது ஐபிஎல்ல? நேத்து வந்து ஒரு த்ரில்லரான ஒரு மேட்ச், இன்னைக்கு வந்து இன்னொரு த்ரில்லரா போயிட்டு இருக்கு. மேட்ச் ஆன் மேட்ச், டே பை டே வந்து இப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இப்பதான் வந்து நம்ம அந்த கரெக்டா அந்த ஐபிஎல் குரூப்லயே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளா செம்மையா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. எல்எஸ்டி விசஸ் கேகேஆர். ஒரு நாம வந்து நினைச்சோம் அது ஒன் ஸ்டேஜ் கேகேஆர் வந்து ஓகே ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு. பட் சரியான ஒரு நாக்கு முகுல் சௌத்ரி எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. வந்து 7 6 அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு நம்ம சொன்ன மாதிரி. ஸோ வேற மாதிரியான ஒரு மேட்ச் ரம்லாம் செமையா இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஸோ நீங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன ரம்லாம், மேட்ச் எப்படி பார்த்தேன்? நான் ஆக்சுவலி என்ன நினைச்சேன்னா வந்து எல்எஸ்ஜி தோத்துருவாங்க கண்டிப்பா. அந்த 4 விக்கெட் போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க பேட்டர்ஸ் இல்ல, கண்டிப்பா தோத்துருவாங்க. முகுல் சௌத்ரியும் வந்து அவரு இப்பதான் ஆட வந்திருக்காரு. ஸோ 2 மேட்ச் தான் இருக்கு. அதே மாதிரி தான் பண்ண போறாரு. 2 மேட்ச் என்ன பண்ணாலும் அதான் பண்ண போறாருன்னு நினைச்சேன். பட் ஆனா அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு ராங்ன்ட்டு. அவர் சத்தியமா நான் நம்பவே இல்லை அவர் அடிப்பாருன்ட்டு. கடைசியில வந்து 10 பாலுக்கு 30 கண்டிப்பா அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் ஆனா வந்து என்ன அடினா ஒரு ஒரு அடியும் அப்படியே பாலை புடுங்கி அப்படியே போட்டு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் மேல அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த பேஸ் பால் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறாரு. செம்ம ஷார்ட் பவர் இருக்கு, ஸ்விங்கு செம்மையா இருக்கு அவருக்கு. சூப்பர். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் கேம் தான் நம்ம வந்து ஆசைப்படுவோம். ஆக்சுவலி இந்த கிட்ட போய் ஜெயிக்கிறது, லோ த்ரில்லிங் ஸ்கோரு, அந்த மாதிரி ஐபிஎல் மேட்சஸ்லாம் தான் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஆடியன்ஸ்க்கு ஆக்சுவலி. ஸோ இந்த மேட்ச் ஒரு ட்ரீட் நான் இது. கரெக்ட் ரம்னா, அதான் நம்ம அவரை பத்தி அப்படியே பேசுவோம் போக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம கேகேஆர் பேட்டிங் வருவோம் ரம்னா. கேகேஆர் பேட்டிங்கு நல்லா ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. திரும்ப ஆனா ஒன்ஸ் அகைன் பின் ஆலன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஃபிளாப்பு. போன மேட்சே நம்ம பார்த்தோம், அந்த ரெயின் அஃபெக்டட் மேட்ச்ல வந்து செகண்ட் ஓவர்ல செம்மையா ஸ்ட்ரகிள் ஆனாரு அந்த பவுலிங் அகேன்ஸ்ட் ஜேவியர் பாட்லெட் கிட்ட. ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரி தான், ஷமி கிட்ட அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ ரொம்ப டிசீவ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க பேட்டிங் எப்படி பாக்குற? இந்த ஸ்கோர் போதுமானதா இருந்ததா? ஆக்சுவலி பிச்சு போக போக வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலி. பட் ஆனா ஓப்பனிங்ல வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அஜிங்கியா ரஹானே சூப்பரா பேட்டிங் ஆடினாரு. பவர் பிளேல அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் பவர் பிளே ஹிட்டர் தான். அவ்வளோவா பவர் கொடுத்து அவர் வந்து 6 ஹவர்ஸ்க்கு மேல அவர் ஆட மாட்டாரு. ஸோ அவரோட ரோலை கரெக்டா பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஃபின்னாலனோட டிஸ்மிசல் தானே கொஞ்சம் வந்து கொஸ்டினபிளா இருக்கு ஆக்சுவலி. அவர் வந்து பவுண்டரி ரோப்ல காலை வச்சுட்டான்னு சொல்றாங்க சில பேர். சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க. பட் ஆனா அது கொஞ்சம் அந்த டெசிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கேமரா வியூஸ் கொஞ்சம் அதிகமா பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அது இல்லாம ரகுவன்ஷியும் சூப்பரா ப்ளே பண்ணாரு. என்ன ஒண்ணு, ரகுவன்ஷியும் ராணேவும் அவங்களோட ஆஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணல. பட் ஆனா சூப்பரா ப்ளே பண்ணாங்க. நெக்ஸ்ட் கேமரன் கிரீன் வந்தாரு. 20 பால்ஸ்க்கு 22 தான் ஏதோ அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பேட்ல பட்டு அதுவாவே பவுண்டரி போச்சு, அவர் அடிக்கல. அப்புறம் ஒரு 6 அடிச்சாரு. ஸோ இவ்வளவு காசுக்கு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா எனக்கு எதுவும் தெரியல. நான் ஆக்சுவலி கொஞ்சம் ராங் பைன்ற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட் ரிங்கு சிங், அவருக்குமே படல. பட்டு இருந்துச்சுன்னா அவர் 200 கண்டிப்பா போயிருக்கலாம். பட் ஆனா ரிங்கு சிங்குமே படல. பவல் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் தந்தாரு கரெக்டா. ஸோ அந்த பவல் அண்ட் கிரீனோட பார்ட்னர்ஷிப் தான் வந்து இவங்களுக்கு இந்த ஸ்கோரே கொண்டு வந்துச்சு ஆக்சுவலா 180ன்றது. எஸ் ரமணா, அதான் கரெக்டா சொன்னேன். என்னன்னா டாப்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் பின்னாலன் கேமரன் கிரீன் அவங்க கிட்ட இருந்து பெருசா பர்ஃபார்மன்ஸே வரல. போதா குறைக்கு ரிங்கு சிங்கிக்கு வர என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு வந்துட்டு சரியா அவருக்கும் பட மாட்டேங்குது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பேட்டர்ஸ் இவங்க டீம்ல அவங்களுக்கு பட மாட்டேங்குது. பட் ஆனா நம்ம எதிர்பார்க்காத அங்கிலீஷ் ரகுவன்சி செம்மையா ஆடிட்டு இருக்காரு. நீ பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச்லயுமே ஆஃப் செஞ்சுரி. இந்த மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா 45 அவுட் ஆயிட்டாரு. ரஹானே சூப்பரா ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஸோ எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. ரோமன் பவல் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்க, அவரோட இம்பாக்ட கொடுக்குறாரு. ஆனா இந்த ஸ்டார் பிளேயர்ஸும் சேர்ந்து வந்துட்டு அவங்களுக்கு விளையாடினாங்கன்னா இன்னும் வந்துட்டு 220 அசால்ட்டா எங்களால அடிக்க முடியும். அதுதான் வந்து இவங்க பார்க்கணும். எய்தர் பின்னாலும் ஒருக்கட விளையாட டக்குன்னு டீம் ஷேப்பர்ட்ட மாத்தணும். இல்ல கேமரன் கிரீனே உட்கார வச்சுட்டு நீங்க டீம் ஷேப்பர்ட் பின்னாலும் 2 பேரும் சேர்த்து ஆடலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும் ரமணா. அவங்க ரஹானே திங்க் பண்ணி தான் ஆகணும். ஒரு 2-1 210 220 போற ஸ்கோர் போட்டாதான், ஏன்னா இவங்க பவுலிங் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இந்த எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாலும் திருப்பி அடிச்சிடுறாங்க ஆப்போனன்ட். அப்படிங்கிறப்போ அதை அவங்க பார்க்கணும். நம்ம கரெக்டா சொன்னேன். அண்ட் அப்படியே வந்து நம்ம எல்எஸ்டி பவுலிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆஸ் யூஸ்வல் ஷமி பவர் பிளே நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அவருக்கு விக்கெட் விடல, பட் எக்கனாமிக்கா போட்டாரு. நம்ம அந்த பிரின்ஸ் யாதவ் அவரு வந்து நல்லா டீசெண்டா போட்டாராம்னா. அண்ட் ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க மோர் ஓவர் இந்த மேட்ச்ல. ஸோ அவங்க பவுலிங் எப்படி பாக்குறேன்? ஆமா, நான் ஷமி வந்து பவர் பிளேல நல்லா போட்டாரு. பட் ஆனா அவர் விக்கெட்லெஸ்ஸா போயிட்டாரு. பட் ஆனா அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கம்மியான ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. 4 overs 27. நெக்ஸ்ட் பிரின்ஸ் அவர் வந்து எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 4 overs 47 இருந்தாலுமே அவர் எல்லாமே அன்லக்கி பவுண்டரிஸா தான் போச்சு அவருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு டாப் எஜ்ஜோ சரி, ஒரு எட்ஜ் பட்டோ 4, இல்ல
அந்த மாதிரி தான் அவருக்கு வந்து போச்சு. பட் ஆனா அவருமே நல்லா போட்டிருந்தாரு. கடைசி ஓவர் பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த ரன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. கடைசியில ஒரு 4-3 போட்டாரு லாஸ்ட் ஓவர்ல. சோ அது ஒரு நல்ல பவுலிங்கா பார்த்தேன் ஆக்சுவலி. அந்த மணிமாறன் சித்தார்த், தமிழ் பேரு, அவரு சூப்பரா போட்டாரு. நான் ஆக்சுவலி நல்ல பால நல்லா உள்ள எடுத்துட்டு வராரு. அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு பேட்டை ஹிட் பண்ணுது. கேமரன் கிரீனால் தொடவே முடியல அவரை. சோ சூப்பரா போட்டாரு. நெக்ஸ்ட் வந்து திகேஷ் சத்தி. நான் அப்பல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன்னா திகேஷ் சத்தி வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எல்லா மேட்சுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அவருமே 4 overs 25 ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அவர் நல்ல பவுலிங் தானே. நல்ல பிக் ஆக்சுவலி இந்த டீமுக்கு எல்எஸ்ஜிக்கு. ஆவேஷ் கானுமே நல்லா தானே பவுலிங் போட்டாரு. எல்லாமே என்னன்னா அப்பப்போ அந்த அன்லக்கி பவுண்டரிஸ், அடிக்க வேண்டிய ஸ்கோர்ஸ் எல்லாம் தான் இது ஆக்சுவலி. அந்த மாதிரி அடிக்க வேண்டிய பால் அடிச்சுதான் இந்த ஸ்கோர்லாம் வந்து ரன் போயிருக்கு. 4 overs 44 ஒரு விக்கெட். சோ பொறுத்த வரைக்குமே இது ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் தானே ஆக்சுவலி. ரொம்ப மோசம்லாம் இல்லை, நல்ல பவுலிங் அட்டாக். அதேதான் ரமணா. எஸ், நல்லாதான் போட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா அந்த 5 bowlers வச்சுக்கிட்டு அதை கரெக்டா வந்து யூசேஜ் ஆஃப் ரிசோர்ஸ் கரெக்டா பண்ண ரிஷப் பண்ணி இந்த மேட்ச். அது நம்ம சொல்லி ஆகணும். திக்வேஷ் ராதியை பத்தி பேசும்போது அவர் பவுலிங் தான் செம்மையா போறாரு. பட் நம்ம அந்த பார்த்த அந்த கேட்ச் வந்து அவர் தான் பிடிச்சாரு, அந்த பின்னாலன் கேட்ச. இது கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு ஃபீல்டர் அவருக்கு தெரியாதா டச் பண்றோமா இல்லையா அப்படின்ட்டு எல்லாருமே அதான் கேட்டாங்க. என்னங்க அவர் சைலண்டா வந்து நம்ம கேட்ச் ரியலா பிடிச்ச மாதிரி வந்துட்டாரு. சப்போஸ் லைட்டா டச் ஆனது வந்து கண்டிப்பா அவருக்கு ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரமணா. அது அவர் என்னன்னா எப்படி பாக்குற திக்வேஷ் ராசி ஒரு அது என்னன்னா இப்ப ஃபீல்டர்ஸ் வந்து திடீர்னு கேட்ச் பிடிச்சி பிச்சானா கூடமே நிறைய பேர் அவுட்டுன்னு கத்தின்னு ஓடிடுவாங்க. அந்த மாதிரிதான் இவருமே பண்ணிட்டாரு போல ஆக்சுவலி. நான் பிடிச்சிட்டேன், எனக்கு படல் ஒருவேளை இருக்கலாம். அவருக்கு ஃபீல் ஆகலையோ, இல்ல பட்டா மாதிரி ஃபீல் ஆகலையோ, இல்ல வந்து பட்டுச்சு தெரிஞ்சிட்டுமே நான் அவுட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த டெசிஷனை மறந்துடுவாங்க, கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சு கூட போயிருக்கலாம். சோ என்ன வேணா ஆயிருக்கலாம்னா இது வந்து. பட் ஆனா தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்கலாம். அவரோட மைண்ட் ப்ளே பண்ணிருக்கு. சோ நம்ம வந்து இப்படியே பண்ணுவோம் அப்படின்ட்டு. சோ அதுதான் நான் டெசிஷன், வேற எதுவும் பண்ண முடியாது. ஆன் ஃபீல்ட் டெசிஷன் தான். திருப்பி பின்னால வந்து விளையாட வைக்க முடியாது. உள்ள வெளியே போயிட்டாரா திருப்பி வர வைக்க முடியாது. அதான். கரெக்ட் தான் ரமணா. அதான் ஒரு அஸ்வின் மாதிரி நல்ல ஒரு மாஸ்டர் மைண்ட் மாதிரி அவரு. எனக்கு அப்படியே சிமிலாரிட்டியா அஸ்வின் கூட தான் கம்பேர் பண்ண தோணுது. பவுலிங்லயும் சரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாமா இல்ல ஃபீல்டிங்ல ஏதாச்சும் பண்ணலாமான்ற மாதிரி தான் பாக்குறாரு. ஸோ ஜஸ்ட் அது. அண்ட் அப்படியே நம்ம எல்எஸ்ஜி பேட்டிங்க்கு வந்தா நம்மனா இங்கதான் நம்ம பேட்டிங் ஆர்டர் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஓப்பனர்ஸ் நல்லா செட் பண்ணி கொடுத்தாதான் உண்டுங்கிற மாதிரி தான் இருக்காங்க நம்மனா. ஸோ இவங்க பேட்டிங் எப்படி பாக்குறா? ரிஷப் பண்ட் பொசிஷன் அவரு நம்பர் 3 தான் கண்டினியூ பண்ணுவார் நினைக்கிறியா? நிக்லஸ் பூரன் அதே தான் ஆடுவாரா? ஆக்சுவலா நிக்கோலஸ் புரன் 1 down வரணும். ஆக்சுவலி இவரு கேப்டன் வந்து கொஞ்சமாச்சு முடிவு பண்ணி அவராச்சு 2 down வந்து விளையாடலாம். பட் ஆனா நிக்கோலஸ் புரன் 1 down வந்தாருன்னா அவரோட இம்பாக்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஆக்சுவலா அப்படி ஒரு நல்ல பிளேயரு. சிக்ஸ் அடிச்சா கிரவுண்ட் விட்டு தான் வெளியே போவோம். நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 1 downல அப்படியே அடிச்ச பிளேயரு ஏன் இவ்வளவு டவுன்ல அனுப்புறாங்கன்ட்டு எனக்கு இன்னுமே கொஸ்டினபிளா தானே இருக்கு ஆக்சுவலி. அண்ட் அதான் நான் பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்ரம் ஸ்டார்ட் தரலன்னா அப்படியே டவுன் ஆயிருது ஆக்சுவலி. ரிஷப் பண்ணிட்டு அடிக்கிற மாதிரி தெரியல. போன மேட்ச்மே ரொம்ப ஸ்லோவா தான் ஆடினாரு. இந்த மேட்ச்மே ரொம்ப ஸ்லோவா தான் ஆடுறாரு. ஏன் அவரோட பவர் ஹிட்டிங்க்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கொஸ்டினபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பதோனி வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. ஆக்சுவலி பதோனி சொல்ல முடியாது, திடீர்னு வந்து இம்பாக்ட் அவரு இம்பாக்ட் பிளேயருக்கான ரோல் அவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அந்த ரன்னுமே அவர் வின்னிங் ரன்ஸ் சமம் தான் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் நிக்கலஸ் பூரன் வந்து அதான் நான் அவரோட ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு தோணுது. அவர் ஃபார்ம்ல இல்லையா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் மேட்ச்லயாச்சும் அவர் 1 down ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கறதுல ஒண்ணும் இல்லை. நான் இப்ப ரிஷப் பண்ட்டுமே ஒழுங்கா ஆட மாட்டாரு. ஸோ அவர் 2 down ஆட்டு இவர் 1 down ஆடலாம், ட்ரை பண்ணலாம். அப்புறம் தான் வந்தாரு. எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. முகுல் சௌத்ரி. எப்பா நான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான் நான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். 54 runs 27 balls வந்து சரு சரு சருன்னு ஆறு ஆறு சிக்ஸ் நினைக்கிறேன், 7 6. ஏழு. செம்ம அடினா. 200 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாரு. அவங்க அந்த ஆவேஷ் கான் ஒரு ரன் தான் எடுத்திருக்காரு அவங்க பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா. முகுல் சௌத்ரி தான் 53 ரன் எடுத்திருக்காரு, 54 ரன் எடுத்திருக்காரு. ஸோ பெஸ்ட்னா இது அவரோட பெஸ்ட் இன்னிங்ஸ், இது மறக்க மாட்டாரு. கண்டிப்பா நம்ம ஏன்னா முகுல் சௌத்ரி. நான் வந்து சொல்றேன், அந்த டாம் மூடி அவங்களோட கோச் இருக்காரு. அந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. என்னன்னா முகுல் சௌத்ரின்னு ஒரு பிளேயர் நாங்க எடுத்திருக்கோம், நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. அவர் ஒரு 6 month நாங்க இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணா அவர் இந்தியாக்கே வந்து ஒரு பெஸ்ட் பினிஷரா வருவாருன்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லும் போது என்னன்னா இந்த பிளேயருக்கு அவ்வளவு நம்பிக்கை வச்சு சொல்றாங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா அந்த ஒரு டேலண்ட், அந்த ஒரு இது இருக்கிறாமண்ணா. அதனாலதான் அவர் வந்து சும்மாலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவரை நம்பி இந்த 3 மேட்சா ஆட வைக்கும் போது கூட நான் யோசிச்சேன், இந்த பொசிஷன்ல எதுக்கு இந்த பிளேயர் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கன்னு எல்எஸ்ஜி அப்படின்ட்டு.
பட் கரெக்டா டெலிவரி பண்ணிட்டாரு, எப்போ டெலிவரி பண்ணுமோ. ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம நான் ஒரு ஒரு பிளேயர் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஆகுறதும் வர்றது வந்து இந்த மாதிரி தான். ஒரு இம்பாசிபிள் சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு டீமை வின் பண்ண வைக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரு சூப்பர் ஸ்டாரா வரக்கூடிய பிளேயர் கெப்பாசிட்டி இருக்குன்னு தான் அர்த்தம் நான் நினைக்கிறேன். ஸோ முகுல் சௌத்ரி டெஃபினட்டா இதுக்கு மேல எல்லாருமே அவர் மேல ஒரு கண்ணு வச்சுப்பாங்க. எப்படி வைபவ் சூரியவன்ஷி, பிரியன் ஷாரியா மாதிரி அவர் மேலே ஒரு கண்ணு வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் அண்ட் மேட்ச் போக போகிறோம்னா அங்க இதுல என்னன்னா நம்மனா இந்த ரிஷப் பண்டோட கேப்டன்சி, நான் ஒரு கேப்டனாவும் சரி ஒரு பிளேயராவும் சரி அவர்கிட்ட அவர் என்ன ரொம்ப வந்து எம்எஸ் தோனியை வந்து ரெக்கமெண்ட் பண்ண ட்ரை பண்றாரா, அவர் அப்படியே வந்து இமிடியேட் பண்ற மாதிரியே இருக்கு டாஸ்ல நான் பாக்குறேன். நீ நோட் பண்ணீங்கன்னா அவருடைய தோனியோட இங்கிலீஷ் உனக்கு தெரியும். யூனோ யூனோ அப்படின்னு கொஞ்சம் ஆட் பண்ணி பேசுவாரு. அதுவா இருக்கட்டும், நீ பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்ல அந்த பொலாருக்கு செட் பண்ணும்போது ஒரு ஃபீல்டர் செட் பண்றாரு, பவுலருக்கு அப்படியே பின்னாடி. அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு போன மேட்சே நம்ம பார்த்தோம், லாஸ்ட் பால்ல எத்தனை பினிஷ் பண்றது, ஈஸியா ஜெயிக்கிற மேட்ச் வந்து கடைசியா எடுத்து பினிஷ் பண்றது. இவர் என்ன தோனி அப்படியே இமிடியேட் பண்ண ட்ரை பண்றாரா, என்ன ட்ரை பண்றாரு? அவரு இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாருன்னா ஓகே, பட் ஆனா அவரு மாதிரி பண்றதுலாம் அது கஷ்டம். அது நம்ம எல்லாருக்கும் பாக்குறோம், எல்லாருக்குமே தெரியும் அவர் எதனா ட்ரை பண்ணாருன்னா. சோ அந்த மாதிரி பண்ணிருந்தாருன்னா அது அவரால் பண்ண முடியாது. ஆக்சுவலி தோனி மாதிரி யாராலுமே பண்ண முடியாது, அவர் கேப்டன்சியா இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு ரிஷப் பண்ட பொறுத்த வரைக்கும் பவுலிங் சேஞ்சஸ் நல்லா பண்ணாருண்ணா. பவுலிங் சேஞ்சஸ் நல்லா பண்ணாரு. பேட்டிங் ஆர்டர் ஒழுங்கா பண்ணலன்னா கூட பவுலிங் சேஞ்சஸ் நல்லா பண்ணி ஆக்சுவலி கேகேஆர் வந்து 10 ஓவர்ஸ்க்கு 99 இருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 ஓவர்ஸ்ல இவர் பவுலிங் சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணாரு. அதுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இந்த எம்எஸ் தோனி மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பட் ஆனா என்ன பண்றது, எல்லாம் பார்த்துதானே ஆகணும். அதான் அவர் நேச்சுரலா பண்றதா இல்ல இதெல்லாம் அவரை பார்த்து தான் இமிடியேட் பண்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. மேபி பாக்குற வியூவர்ஸ்க்கும் அது ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்க. எனக்கெல்லாம் அப்படிதான் இருந்தது பார்க்கும்போது ரமணா. அதுதான் ரமணா, இன்ஃபேக்ட் இன்னைக்கு மேட்ச் எல்எஸ்டி ஜெயிச்சதுக்கு அவங்க முகுல் சௌத்ரிக்கு தான் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய டின்னரா கூட்டு போய் தாஜ் ஹோட்டல் அவருக்குன்னு தனியா ஒரு விருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரால் தான் வந்து வின் பண்ணாங்க ரமணா. இன்னைக்கு பாருங்க, ஏன்னா அவங்க ஸ்டார் பேட்டர்ஸ் மிச் மார்ஷ், ஐடன் மார்க்ரம், பண்ட், பூரன் அவங்க 4 பேருமே அடிக்கல. டாப்ல பதோனி அடிச்சாரு, கீழே வந்துட்டு முகுல் சௌத்ரி தான் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாங்க. அப்படின்னா அவங்க பேட்டிங்ல நிறைய இன்னும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு ரமணா, அதான் நான் பாக்குறேன். அண்ட் அப்படியே வந்து பவுலிங், கேகேஆர் பவுலிங் நல்லா போட்டாங்க ரமணா. ஸ்பின்னர்ஸ் வந்து சூப்பரா போட்டிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது ரமணா. என்னன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் கேமரூன் கிரீனை தான் போட்டு அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ அவன் பவுலிங் எப்படி பாக்குற ரமணா? ஆமா, நான் வைபவ் அரேரா வந்து சூப்பரா போட்டாருண்ணா. ஆக்சுவலி வைபவ் அரேரா வந்து கடைசியில என்ன ப்ரெஷர், அந்த கடைசி பால் கூட நல்ல பால் தான். அந்த சிக்ஸ் அடிச்ச பால் நல்ல பால் தான். கடைசி பாலுக்கு முன்னாடி பால் ஆக்சுவலி அடிச்சது நல்ல பால் தான். ஆனா அதையும் வந்து முட்டி போட்டு சும்மா சரியான சிக்ஸ் அந்த ஆஃப் சைட்ல. அது எதுவும் பண்ண முடியாது, அன்லக்கி தான் அது அது நல்ல பாலிங் பண்ணாரு. நெக்ஸ்ட் அன்குல் ராய், அவர் இப்படி போடுவாரு எனக்கு தெரியாது. கொஞ்சம் நல்லா தான் போட்டாரு இந்த வாட்டி. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா போட்டிருக்காரு 4 overs 32 டூ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சைனி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் 3 overs 37 போயிருக்காரு விக்கெட் இல்லாம. அண்ட் சுனில் நரேன் சூப்பர்னா. நேற்று எப்படி ஒரு ரஷித் கானை பார்த்தோமோ, சுனில் நரேன் அந்த மாதிரி ஒரு பவுலிங் தான். ஆக்சுவலி நான் பார்த்துட்டு எப்பா என்ன இப்படி இருக்காங்க இந்த வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் எல்லாம். அந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்பின்னருக்கும் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலி. 4 overs 13 runs ஒரு விக்கெட். கார்த்திக் தியாகி அவருமே எக்ஸ்பென்சிவ் தான், ஒரு விக்கெட் எடுத்துக்காரு 3 overs 31 runs, எக்கனாமி தான். அண்ட் கிரீன் பவுலிங்கும் தர. எனக்கு என்ன சொல்றதே தெரியல, எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து எடுத்தாங்க, என்ன பண்றாரு. ஒருவேளை இன்னும் 2 மேட்ச் ஆட விடுவாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. அதேதான் ரமணா, எனக்குமே வந்து கேமரன் கிரீனை வந்துட்டு அவங்க வேற வழியே இல்லாம கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரைஸ் டேக்ல வாங்கிட்டோமே அப்படின்னு. ஆனா அவருக்கு வந்து ரிசல்ட் வந்துட்டு இது வரைக்கும் வரல. இப்பதான் பேட்டிங்ல லைட்டா வர மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஒரு மேட்ச்ல டீசெண்டா ஆடினாரு, டெட்லி இன்னிங்ஸ்லாம் இல்ல. பட் அட்லீஸ்ட் அதையாவது அவர் ரெகுலரா பண்ணணும். பவுலிங்ல சிப்பிங் பண்ண சொன்னாலும் அவங்களுக்கே ரிஸ்கா போயிடுச்சு பாரு. 2 overs 28 runs, அதுவும் டெத்ல வேற 1 over போட்டாரு. அந்த முகுல் சௌத்ரி கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அதுல ஒரு 2 6 விட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஓவர்ல. ஆக்சுவலா ஸோ அந்த கேமரன் கிரீனோட பொசிஷன் இது இல்லதானா. ஆக்சுவலி அவர் ஓப்பனர் தான், அவர் மேலதான் ஆடணும். பட் ஆனா அவர் வந்து இந்த பொசிஷன் தான் இதை கொடுக்குறாங்க. பட் என்ன இதை ஒழுங்கா பண்ணலாம், அந்த மாதிரி கூட அவர் எதனா சேஞ்சஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. பட் ஆனா அவர் ஓப்பனிங்ல ஆட விட்டுருணும். அது அந்த மேனேஜ்மெண்ட் மேலே தப்பு இருக்கு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரோட பொசிஷன் அவருக்கு கொடுத்தா ஒரு வேளை பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ என்னவோ தெரியல. இந்த நீங்க நான் சொல்றேன் ரமணா, அந்த ரஹானே ஒரு ஆள் இருக்கிறதுனாலதான் ரமணா இவ்வளவு பிரச்சனையாவே இருக்கு. நீ நினைச்சு பாரு, ஓகே அவர் கேப்டன் நான் ஒத்துக்கிறேன். அவர் ரஹானே இந்த அவர் மட்டும் கேப்டனா இல்ல, இந்த டீம்ல இல்ல அப்படின்னா கேமரூன் கிரீன் ஓபன் வித் பின்னாலன், நம்பர் 3ல அங்கரீஷ் ரகுவன்ஷி, நீ இன்னொரு ஃபாரின் பிளேயரையும் சேர்த்து ஆடலாம் வேணும்னா.
சைபர். பவுலிங்ல வந்துட்டு நரேன் மட்டும் வச்சுக்கிட்டு சைபர்ட்டியும் சேர்த்து ஆடலாம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது இந்தியன் பேரை இறக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அவுட் ஆகுது. பட் அன்பார்ச்சுனேட்டா அவர் கேப்டனா போயிட்டாரு. அவர் தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். எஸ், அவர் நல்லா விளையாடுறாரு, அது நம்ம சொல்லி ஆகணும். செமையா வந்து ஸ்டார்ட்ஸ் எல்லாம் தராரு, அது வேற விஷயம். நான் சொல்றேன், மேபி நெக்ஸ்ட் இயர்ல அவர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆனா அது அப்புறம் அவர் பண்ணலாமா இருக்கும். பட் இந்த வருஷம் அன்பார்ச்சுனேட்டா கேமரூன் கிரீனுக்கு டாப் 3ல இடம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ரஹானே வித் ஃபின்னாலன் இல்லைன்னா டிம் ஷாய் போட்டு ஆடுவாங்க. நம்பர் 3 ரகுவன்ஷி சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. மேட்ச் அண்ட் மேட்ச் நல்லா அடிக்கிறாரு. சேஞ்ச் அதனால பண்ணி. அவருக்கு நம்பர் 4 தான் ஆடி ஆகணுன்ற மாதிரி தான் இருக்கு ரமணா, இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் ரமணா. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் அவ்வளவுதான் நினைக்கிறேன். இந்த வருஷம் 9-10ல தான் முடிக்கிற மாதிரி இருக்கு. ரமணா, தான் ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லண்ணா, கேகேஆருக்கு நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன ப்ரெடிக்ஷன்ல கேகேஆருக்கு சான்ஸ் இல்லைண்ணா ஆக்சுவலி. நல்ல டீமா தான் தெரியுறாங்க, பட் ஆனா அன்லக்கியா ஒரு ஒரு ரன்ல தோத்துடுறாங்க. ஸோ கண்டிப்பா முடியாதுண்ணா, எனக்கு டாப் 4ல வராது. நீங்க என்ன ரைட் ரமணா, நினைக்கிறீங்க? நானும் அதான் நினைக்கிறேன். அதேதான் நினைக்கிறேன். டாப் 4ல சான்ஸே கிடையாது. அவங்க அட்லீஸ்ட் ஒரு 9-10 முடிக்காம ஒரு 6-7-8ல முடிச்சாலே நான் வந்து சர்ப்ரைஸ் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப பாவமா இருக்காங்க அந்த டீமை பார்த்தாலே. பத்தாவதுக்கு இன்ஜுரிஸ் வேற. வருண் சக்கரவர்த்திக்கும் இன்ஜுரின்றாங்க, அது என்னன்னு அதான் நமக்கு பிரச்சனை. தெரியல. நிறைய பிளேயர் பத்திரானா வந்து எப்போ வருவாருன்னு தெரியல. வருவாரு வருவாரு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா எப்போ வருவாருன்னு தெரியல. ஸோ நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கிறாங்கண்ணா. அவங்க டீம் அவ்வளவுதான். அந்த பக்கம் எல்எஸ்ஜி அப்படியே பார்த்தா அவங்க ஓனர் வந்து வேண்டிட்டு இருக்காரு, 7 குண்டலாவடா வெங்கட்ராமனா அப்படின்னு. மேட்ச் அண்ட் மேட்ச் ஒரு போட்டோ அவரு பாக்கெட்ல வச்சுக்கிறாரு, எடுத்து வேண்டிட்டே இருக்காரு. கரெக்டா அவருக்கு ஏத்த மாதிரியே ரிசல்ட் வந்து அவர் பக்கம் வந்து விழுந்துடுதுன்னு நினைக்கிறேன். அதனால கூட இருக்கலாமோ என்னமோ ரமணா. அந்த பக்கம் அவங்க 2 மேட்ச் வந்து ரமணா கண்டினியூஸா எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. டேபிள் நம்ம அப்படியே எடுத்து பார்த்தா, ஜஸ்ட் செகண்ட். எஸ் ரமணா 5th பிளேஸ்ல இருக்காங்க ரமணா. 3 மேட்சஸ் 2 வின்ஸ் ஒரு லாஸ்ட்ல. ஸோ நெட் ரன் ரேட் மட்டும் கொஞ்சம் மைனஸ்ல இருக்கு. ஆனா 5th பிளேஸ் அந்த டாப் 5ல வந்துட்டாங்கனாலே ஒரு மாதிரி அவங்களுக்கும் ஒரு இது வந்து நம்ம பிக்கப் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். பட் பவுலிங் நல்லா இருக்கு ரமணா. பேட்டிங் நம்ம பேசுற மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய சார்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க தான் பார்க்கணும் ரமணா. அந்த ஃபைனல் தாட்ஸ் அப்படி சொல்லிடுறாங்க. அதான் நான் கேகேஆருக்கு ஆக்சுவலி சான்ஸ் இல்லை, எல்எஸ்டிக்கான வாய்ப்பு இருக்கு போறதுக்கு. பட் ஆனா கேகேஆரோட அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் இல்லாம ஒரு பழைய டீம், அந்த இருக்கிற டீம் வச்சு இன்ஜுரிஸ் இல்லாம விளையாடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் சான்ஸ் இருந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனா இந்த வாட்டி இந்த சீசன்ல சான்ஸ் இல்ல. கரெக்ட் கரெக்ட் தான் ரமணா. நானும் அதே நினைக்கிறேன். எல்எஸ்ஜிக்குமே சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எஸ், இப்போ டாப் 5ல இருக்காங்க. பார்க்கலாம் ரமணா. அந்த பேட்டிங் ஃபயர் பவரை பொறுத்து தான் அவங்களுக்கு அமையும்னு நினைக்கிறேன். எப்படி நிக்லஸ் புரான் அடிச்சே ஆகணும் கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா இப்படியே வந்துட்டு அவர் எல்லா மேட்சும் தேர்த்திட முடியாது. 15-18 அடிச்சுட்டே தான் இருந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ அவரு ரிஷப் பண்ட் எல்லாருமே ஃபயர் ஆகி ஆகணும். ஸோ அப்கமிங் மேட்சஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் ரமணா. ஸோ அதுதான் இந்த மேட்சோட ரிவ்யூ. நல்ல ஒரு விக்டரி, ஒரு ஹேஸ்ட் மாதிரி வந்து கொண்டு வந்தாரு முகுல் சௌத்ரி. கேட்க இருந்துட்டு அப்படியே பறிச்சுட்டாரு விக்டரிய. ஸோ எஸ் ரமணா, அடுத்த ஒரு ரிவ்யூ மீட் பண்ணலாம் ரமணா. தேங்க்யூ ஸோ மச். பை பை.